ஹாய்! என்னுடைய நைட் ரொட்டீன் தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மார்கழி மாதத்தில பிரம்ம முகூர்த்தத்தில விளக்கேத்துறோம் இல்லைங்களா? அ ம மார்கழி மாதம் இல்லாம கூட நெறைய பேர் பிரம்ம முகூர்த்தத்தில விளக்கேத்துவீங்க. அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, வீடு பெருக்கி துடைக்கிறது அவ்வளவா ஒண்ணும் நல்லது கிடையாது இல்லைங்களா? பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது கண்டிப்பா இறை வழிபாட்டிற்கு உரிய ஒரு நேரம். அந்த நேரத்தில நம்ப நம்மளுடைய வேண்டுதல், கோரிக்கைகள இறைவனிடம் சொல்லலாம். மெடிடேஷன் பண்ணலாம். குழந்தைகள் இருந்தா வீட்ல படிக்க சொல்லலாம். அதுக்கான நேரம் மட்டும்தான். ஸோ நான் எப்பவுமே பிரம்ம முகூர்த்தத்தில வீடு பெருக்கிறது, துடைக்கிறது வச்சுக்க மாட்டேங்க. இரவே பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சது எல்லாமே கிச்சன்லாம் நீட்டா க்ளீனா பண்ணி வச்சுட்டு, விளக்கெல்லாம் திரி, எண்ணெய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தாங்க போயிட்டு தூங்க போவேன். கிச்சன் எப்பவுமே நீட்டா இருந்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நைட்டா இருந்தாலும், பகலா இருந்தாலும் சரி. அ பூஜை ஷெல்ஃப் நம்ம கிச்சன்ல வச்சிருக்கிறனால, தொடச்சு முடிச்சு அங்கேயுமே கோலம்லாம் போட்டு வச்சிருக்கேங்க. காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண வேண்டியது தான்.